இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா வரலாறு தான் பார்க்க போகிறோம். வரலாறில் ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். அழகு 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இதில் நம்ம கற்றல் நோக்கங்கள் நமக்கு வந்துட்டு தேவையில்லை, அதனால் நம்ம அறிமுகத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு என்எம்எம்எஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இந்திய வரலாற்று கிபி பொது ஆண்டு 700 முதல் 1200 மற்றும் கிபி பொது ஆண்டு 1200 முதல் 1700 வரையிலான காலப்பகுதிகள் முறையே தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு என்னும் பின் இடைக்கால இந்தியா வரலாற்று என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த இந்திய வரலாறு அப்படிங்கிறது கிபி பொது ஆண்டு, இது வந்துட்டு கிபி பொது ஆண்டு 700 முதல் 1200 மற்றும் கிபி பொது ஆண்டு 1200 முதல் 1800 வரையிலான காலப்பகுதி முறையை தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு என்னும் பின் அந்த வரலாற்று அந்த காலத்தில் வந்துட்டு அந்த கால பகுதியில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தொடக்க இடைக்கால பகுதியில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்திய வரலாறு என்னும் பின் இடைக்கால இந்தியாவோட இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இடைக்கால இந்திய வரலாறு என்னும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேங்களா? அடுத்தது செப்பேட்டியம். இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த முதலாம் அதுலேருந்து நம்ம படிச்சுக்க போகிறோம். இதில் நம்ம படிச்சுக்கிட்டு இதுலேருந்து சில இம்பார்ட்டண்டான இதெல்லாம் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவேலங்காடு செப்பேடுகள், சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகள் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாகும். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரு என்னும் ஊரில் கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பது குறித்து விவரங்களை தெரிவித்து கொள்கின்றன. இப்போ இதோட எனக்கு முடிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாம் ராஜேந்திர சோழனி அவர் வந்துட்டு எந்த அப்படி இது வந்துட்டு நீங்கள் திருவேலங்காடு அப்படிங்கிறது நீங்கள் ஊருன்னு நினச்சிக்கக்கூடாது. இதுதான் அது அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவேலங்காடு கொடுத்துருக்காங்களா. இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நம்ம இதை மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ இந்த ராஜேந்திர சோழனின் ஊர் திருவேலங்காடு அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. இது ஒரு திருவேலங்காடு அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது. திருவேலங்காடுங்கிற ஒரு செப்பேடு தான் அது. திருவேலங்காடு சுதந்திர சோழனின் அன்பில் செப்பேடுகள் குறிப்பிடத்தக்கதாகும். இது திருவேலங்காடு அந்த இது இருக்காங்களையா, அது வந்துட்டு அன்பில் செப்பேடு, திருவேலங்காடு செப்பேடு, அன்பில் செப்பேடு அப்படின்னா திருவேலங்காடில் செப்பேடு சொல்லியிருக்கோம்னா அன்பில் இது செப்பேடு குறிப்பிடத்தக்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இஷ்யூஸ் ஆகிறோமா, அதை குறிப்பிடத்தக்க. இப்போ டெல்லி சுல்தான், இப்போ டெல்லி, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. இப்போ நீங்கள் திருச்சியாக இருந்தீங்கன்னா இப்போ திருச்சியாக இருந்தால் நம்ம திருச்சி அப்படிங்கிறோம். அதனால தான் நிர்வகிக்கப்பட்டது என்பதை குறித்து தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த இதுதான். இந்த மாதிரி ஊரெல்லாம் ராஜஸ்தான், தில்வாரா, அன்புகுரு, குன்று, கவுனாரத்தில், ஒடிசா, தஞ்சாவூரிலும் பெரிய கோவில், பிஸ்கார்த்தா கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தலசா ஆகிய இடங்களில் கோவில்கள் பிற்கால சோழ நாட்டுகளிலும் கையெழுக்கப்பட்ட நேரடியான ஆகும். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, முகமது கோரி தன் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லக்ஷ்மியின் வடிவத்தை பொதித்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம சொல்கிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, இதை லக்ஷ்மியின் உருவம் பொதித்த கோரியின் நாணயம். இவங்க லக்ஷ்மி. இப்போ இவங்களோட லக்ஷ்மி முகமது கோரி முகமது கோரி வெளியிட்ட அந்த ஒரு நாணயத்தில் பெண் தெய்வம், ஒவ்வொரு சில இதில் நோட்டு இந்த பணத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட இந்த ஒரு சில இது காந்தி, நம்ம ஊர் அப்படின்னு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காந்தின்னு வரும். அந்த மாதிரி தான்
ஓகேங்களா. அவங்க அந்த முகமது கோரி இருந்த காலத்தில் பெண் தெய்வமான லக்ஷ்மியை தான் வந்துட்டு உருவமாக பொதித்தாங்க. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹம்பி விஜயநகரம் அப்படின்றது தான் அந்த ஹம்பி விஜயநகர கோயில் தான். ஹம்பிலுள் வித்யாலா விருப்பசாக கோவிலுள் விஜயநகர அரசுகளின் 15ஆம் நூற்றாண்டு பங்களிப்பை பற்றி சான்று வகையாகும். இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹம்பிலூல் வித்யாலா அப்படி விருச்சாக கோவில் வந்துட்டு விஜயநகரால் வந்துட்டு விஜயநகர அரசின் 15ஆம் நூற்றாண்டு வந்துட்டு பங்களிப்பை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா எங்கேயாச்சும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட பங்களிப்பு, அவங்களால முடிஞ்ச பங்களிப்பு இப்போ தராங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அம்பளிப்புனா நீங்கள் அவங்க பர்த்டேக்கெல்லாம் கிஃப்ட் தராங்களா, அது கூட பங்களிப்புன்னு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வந்துட்டு எது பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்பன் பதுதா. இவர் வந்துட்டு தென்னிந்திய போட்டிதாளுள் பல ஆலய நாட்டு பணிகளில் விஜயநகரம் வந்துள்ளனர். அவர்கள் விஜயநகர அரசை விஜயநகர அரசை பற்றிய முழுமையான விவரங்களை எழுதி வைத்து சென்றுள்ளனர். நிக்கோலோ கேண்டின் என்னும் இத்தாலிய பயணி 1420 விஜயநகருக்கு யார் வந்தா? இத்தாலிய பயணி நிக்கோலோ கேண்டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம மிஸ்கப். 1443 மத்திய ஆசியாவின் ஹெட்ரா நகரத்திலிருந்து மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசான சங்கிஸ்கான் அரசவை இருந்து இடம் அப்துர் ராஸ்கா விஜயநகர வந்தார். அப்புறம் டோமிக்கோ பாயஸ் 1522 இக்கருக்கு வருகை தந்தார். இப்போ அழகு 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இப்போ லாஸ்ட்டாக இதை மட்டும் படிச்சுட்டு நம்ம பேரலாங்களா? வாங்க. இடைக்கால இந்தியாவின் வரலாற்றுக்கான சான்றுகளை அறிந்து கொள்ளல். கோவில்கள், மசூதிகள், கல்லறைகள், அரண்மனைகள், கோட்டைகள் ஆகிய முக்கியமான சான்றுகளை அளித்தல். இலக்கியங்கள், பொறிப்புகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளல். அரேபிய துருக்கிய பயணிகளின் பயண நூல்களை தெரிந்து கொள்ளல். நான் வந்துட்டு இந்த 4 பாயிண்டில் குறித்து தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஆனால் வந்துட்டு இந்த கற்றலின் நோக்கங்கள் இது வந்துட்டு நீங்கள் நல்லா இதை பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு புக்கிங்லேருந்து நீங்கள் தேடிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி அதுக்குன்னு இந்த சோசியலில் ஆண்டு மட்டும் படிக்காதீங்க. இப்போ இந்த சான்று புதித்தவர் அப்படின்னு இப்போ வந்து காஞ்சிபுரம் கைலாச கோயிலை வந்துட்டு யார் கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரவர்மன். அப்புறம் காஞ்சி பெருமாள் கோயிலை வந்துட்டு யார் கட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்திவர்மன். அப்புறம் குடைவரை கோவில் அதை வந்துட்டு யார் கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன். இந்த மாதிரி வர்மன் வருது, அந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரியே அடுத்ததில் தமிழ்நாட்டின் கட்டடக்கலையும் அதை பார்த்துக்கலாம் அடுத்ததில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தந்திருக்கோம், ஆனால் நமக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா எப்படி? சப்ஸ்கிரைபும் அண்ட் லைக்கும் அண்ட் ஷேரும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய். சில இம்பார்ட்டன்ஸான வீடியோவில் சீக்கிரமாக நான் அப்டேட் பண்ணுறேன். நான் சீக்கிரமாக ஓட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கூட பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு அப்டேட் ஆனதான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அண்ட் இதை நான் கூட நடத்திட்டேன் உங்களுக்கு. இதுவுமே வந்துட்டு சில இம்பார்ட்டன்ஸ் தான் நான் வந்து தந்திருக்கேன். நான் இதெல்லாம் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அண்ட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த நாமா அதெல்லாம் பார்த்துக்க வேணாம். பாபரின்னு அப்படி இருக்கு, அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.